கடவுளை யார் உருவாக்குனாங்கன்ற கேள்விக்கு போய் பிரயோஜனம் இல்லை. ஏன்னாக்கா கடவுள் என்றைக்குமே உள்ளவன். என்றைக்குமே உள்ள ஒருவனை யார் படைத்தான் என்று கேட்பது தவறான கேள்வி. ஏன்னா இன்ன டேட்ல தான் கடவுள் உண்டாக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனா நாம சொல்ற கடவுள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முஸ்லிம்கள் நம்பக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவன் தான் முதல். அந்த கடவுள் எல்லாத்துக்கும் முதலாக இருக்கக்கூடியவர். அதாவது அவர் என்றுமே இருக்கக்கூடியவர். அதனால அவரை யாரும் உருவாக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோன்னா இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, பேரண்டமும் யாராலும் உருவாக்கப்பட வேண்டியதில்லை. அதாவது இந்த பிரபஞ்சம் யாராலும் உருவாக்கப்பட வேண்டியதில்லை, அது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொன்னாங்க. என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. அதனால அந்த உலகத்தை யாரும் உண்டாக்க வேண்டியதில்லை, அதாவது இந்த யூனிவர்ஸை யாரும் உண்டாக்க வேண்டியதில்லை, அது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொன்னாங்க. இப்ப தலை கீழே திரும்பி போச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பிக் பேங் அப்படின்னு ஒரு தியரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிக் பேங் என்ற தியரியிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மிகப்பெரிய பிரபஞ்சமானது சூன்யத்திலிருந்து தோன்றிச்சு. அது தோன்றி கிட்டத்தட்ட 2000 கோடி வருஷம் தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. இப்போ இந்த 2000 கோடி வருஷங்களுக்கு முன்னால இந்த உலகம் தோன்றி இருந்தால் அதுக்கு முன்னாடி அது இல்லைன்னு தானே அர்த்தம். பிக் பேங் தியரியை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பிக் பேங் தியரியை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் 2000 கோடி வருஷத்துக்கு முன்னால இந்த உலகம் எங்க இருந்துச்சுன்னு சொல்லணும். இரண்டு பொருட்கள், அது ஹைட்ரஜனா இருக்கட்டும் அல்லது ஹைட்ரஜனுடைய நியூக்ளியா இருக்கட்டும், ஏதேனும் இரண்டு பொருட்கள் மோதி இது உண்டாயிற்று என்று கூறினாலே அந்த இரண்டு பொருட்களுடைய சோர்ஸ் நீங்க இன்னும் சொல்லலையே, அது எங்க வந்துச்சு? ஒன்று சூன்யத்திலிருந்து வந்துச்சுன்னு சொன்னா சூன்யத்தில் அங்கே உங்களுடைய தீரி அடிபட்டு போச்சு. ஒப்பந்தம் போடும்போது அப்படிதான் போட்டோம். அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன? சூன்யத்திலிருந்து தானாக இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு தான் ஒப்பந்தம் போடுறது. ஆனா சூன்யத்திலிருந்து உலகம் தோன்றியது அப்படின்னு சொன்னாலே தீரி அடிபட்டு போயிடுச்சு. ஏன்னா சூன்யத்திலிருந்து எதுவுமே தோன்றாது. அப்படின்னாக்கா பேரண்டமே இல்லைன்னு அர்த்தம். பேரண்டமே இல்லை அப்படின்னா இந்த உலகமும் இல்லைன்னு அர்த்தம். இந்த உலகமும் இல்லை அப்படின்னாக்கா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க நாமெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். நாமெல்லாம் இருக்குன்றதும் உண்மை, இந்த உலகம் இருக்குன்றதும் உண்மை, அதனால இந்த பிரபஞ்சம் இருக்குன்றதும் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது சூன்யத்திலிருந்து தோன்றியது அப்படின்னு சொன்னா அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கேயே தியரி அடிபட்டு போச்சு. அப்ப ரெண்டு விஷயம், ஒன்னு சூன்யத்திலிருந்து தோன்றிச்சு அப்படின்னு சொன்னாலே அடிபட்டு போயிடுச்சு, அதல்லது ஏதேனும் ஒரு இரண்டு பொருட்கள் மோதியதின் விளைவாக உண்டாச்சு அப்படின்னாலும் அடிபட்டு போச்சு. இப்ப உண்மையிலே அறிவியல் என்ன சொல்லுது அதுதான் நாம பார்க்கணும். இரண்டு பொருட்கள் மோதியதின் அடிப்படையிலையா அல்லது சூன்யத்திலிருந்து தோன்றிச்சா அப்படின்னு. இப்போ 1900களுக்கு முன்னால், அதாவது 1929க்கு முன்னால வரைக்கும் இந்த பிரபஞ்சம், அதாவது அண்ட சராசரங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் ஸ்டாட்டிக்கா இருக்கு. அதாவது அதுல மாற்றமே இல்லாத மாறா நிலையில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தியரி விஞ்ஞானிகள் கூட நம்பிக்கிட்டு இருந்தாங்க. விஞ்ஞானிகள் கூட அந்த கருத்தை நம்பிக்கிட்டு இருந்த போது நியூட்டன் அப்பதான் தோன்றாரு. நியூட்டன் வந்தாரு. நியூட்டனை பத்தி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். அந்த நியூட்டன் அவர் கிரகங்களின் சஞ்சாரங்களை எல்லாம் சரியா கணிச்சு இதெல்லாம் இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது அதுக்குண்டான விதிகளை எல்லாம் கண்டுபிடித்த பொழுது அவர் சொன்ன கருத்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ், யூனிவர்சல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் பிணைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். சரி, இதுக்கு உதாரணம், இப்ப பூமி இருக்கு, சூரியனுக்கு பார்த்தா சூரியன்ல இருந்து 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால பூமி இருக்கு. இந்த பூமி எவ்வளவு வருஷமா இங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பூமி தோன்றிய காலத்திலிருந்து 500 கோடி வருஷமா இங்க இருக்கு. அப்படின்னாக்கா இந்த பூமி சும்மாவா இருக்கு? இல்ல, அது பூமி சூரியனை சுத்தி வந்துகிட்டே இருக்குது. இது ஏன் இப்படி சுத்தி வந்துகிட்டே இருக்கணும்? அதுக்கு நகரக்கூடிய பொருளா இருந்தா ஓடி போயிடக்கூடாதா அப்படின்னு கேட்டா, இல்ல, சூரியனுடைய ஈர்ப்பாற்றல் அதை தன்னை சுற்றி வரும்படி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி ஆற்றல் அந்த சூரியனுக்கு மட்டும்தான் உண்டான்னு கேட்டா, இல்ல, எல்லா நட்சத்திரங்களுக்கும் உண்டுன்னு சொன்னாரு.
சரி, எல்லா நட்சத்திரங்களுக்கும் உண்டுனாக்கா எல்லா நட்சத்திரங்களும் ஒன்றை ஒன்று இழுக்கிறதா அப்படின்னு கேட்டோம். ஆமா, இழுக்கிறது அப்படின்னு சொன்னாரு. எல்லா நட்சத்திரங்களும் ஒன்றை ஒன்று இழுத்தது என்றால் அது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வீழணுமே, எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று சேரணுமே, அது ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டதுக்கு நியூட்டன் கொஞ்சம் யோசனை பண்ணாரு. ஆமா, வாஸ்தவமான கேள்வி இது, உண்மையிலேயே அதுல லாஜிக் இருக்கு, இது சயின்டிபிக்கான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தியரியில அந்த யுனிவர்சல் கிராவிடேஷன் என்ற தியரியில ஒரு சில மாற்றத்தை செய்றாரு. அந்த மாற்றம் என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று இழுக்கும் போது தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அதையெல்லாம் ரிப்பல்சிவ் போர்ஸ செயல்படுத்துது. அதாவது அட்ராக்ஷன் போர்ஸுக்கு நேர் எதிரான போர்ஸ் ரிப்பல்சிவ், ஒன்றை ஒன்று விலக்குகிறது. அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று ஆகர்ஷித்தாலும் தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்றை ஒன்று விலக்குகிறது. ஆகவே இரண்டு விசைகளும் சமன் செய்யப்படுகின்ற காரணத்தால் இந்த யூனிவர்ஸ் இப்படியே நிக்குது, மாறாம அப்படியே நிக்குது அப்படின்னு சொன்னார் அவர். இதுக்கு பின்னாடி ஐன்ஸ்டீன் வந்தார். ஐன்ஸ்டீன் அவருடைய புரட்சிகரமான ரிலேட்டிவிட்டி தியரியை நிறுவினார். இந்த ரிலேட்டிவிட்டி தியரியிலே ஒரு உள்ளார்ந்த இன்டென்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த யூனிவர்ஸ் ஒரே நிலையில நிக்கல, அதுல சில மாற்றங்கள் நடந்தே தீரும் அப்படின்னா அந்த ரிலேட்டிவிட்டி தியரியே சொல்லுது. இப்ப இவர் என்ன பண்ணாரு, இவருக்கும் இதுல நம்பிக்கை இல்ல. இவருடைய தியரி, இவர் கண்டுபிடிச்ச உண்மையிலேயே ஐன்ஸ்டீன் என்ன தியரியை கண்டுபிடிச்சாரோ அந்த தியரியே சொல்லுது இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் வேர்ல்டு, இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ் சொல்லும் போது அதை நம்புறதுக்கு அவர் தயாரா இல்ல. ஏன்னாக்கா ஒரு ஸ்டெடி ஸ்டேட் தியரி, அதாவது ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அவருடைய விடாப்பிடியான நம்பிக்கை அந்த அளவுக்கு அந்த பிரபஞ்சம் மாறாதது அப்படியே இருக்கு அப்படின்னு நம்ப வச்சுச்சு. இதுக்காக அவர் என்ன செஞ்சாரு, ஒரு தவறான கொள்கைக்கு போனாரு. ஒரு தன்னுடைய ஈக்குவேஷன்ல, ரிலேட்டிவிட்டி தியரி சொல்லக்கூடிய தன்னுடைய ஈக்குவேஷன்ல அவரு புதுசாக ஒரு ஆன்டி கிராவிட்டி என்ற போர்ஸ் ஒரு அறிமுகப்படுத்தினார். ஆன்டி கிராவிட்டி, கிராவிடேஷன் போர்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு போர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தவறான கருத்தை புகுத்தினார். ஆன்டி கிராவிட்டி அதாவது கிராவிடேஷன் போர்ஸுக்கு எதிரான விசை. கிராவிடேஷன் போர்ஸ் அப்படின்னாக்கா ஈர்க்கும் விசை, ஒன்றை ஒன்று ஈர்க்குகின்ற விசை. ஆன்டி கிராவிட்டினாக்கா இதுக்கு எதிராக செயல்படுகின்ற விசை, ரிபல்சிவ். அதனுடைய எஃபெக்ட் என்னன்னாக்கா ரிபல்சிவ். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் இந்த யூனிவர்ஸ் இப்படியே ஸ்டாட்டிக்கா நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, காலம் கொஞ்சம் கூட போச்சு. கிட்டத்தட்ட 1929 எட்வின் ஹப்பிள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர் தோன்றினார். எட்வின் ஹப்பிள். அந்த எட்வின் ஹப்பிள் தன்னுடைய சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகளை வைத்து விண்ணை ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வியக்கத்தக்க காட்சியை காணுகிறார். என்ன காட்சி? விளங்குற மாதிரி சொல்லணும்னாக்கா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது நாம நட்சத்திரங்களை டெலஸ்கோப்ல நாம பார்த்தோம்னா அந்த டெலஸ்கோப் வழியாக நட்சத்திரங்களில் இருந்து ஒளி நம்மை நோக்கி வரும். இந்த ஒளிய நாம மற்றொரு கருவியில பிடிக்கிறோம். அந்த கருவி வழியாக அந்த நிறமாலை நோக்கி அப்படின்றது அந்த கருவிக்கு பேரு. அந்த நிறமாலை நோக்கியில் அந்த ஒளியை செலுத்தினால் அந்த ஒளியானது நிறப்பிரிகை அடையும். அதாவது ஒளியானது மழை துளிகளில் படும் பொழுது ரெயின்போ வருது இல்லையா, 7 வர்ணத்துல ரெயின்போ வருது இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரிசத்துக்குள்ள, அதாவது பிரிசம் என்று சொல்லுவது ஒரு கண்ணாடியாலான ஒரு முப்பட்டை கண்ணாடி, அது வழியா அந்த ஒளியை அனுப்புனா இந்த ஒளி இந்த